ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி காரசாரமான செப்பக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு செப்பக்கிழங்கு நல்லா தோல் நீக்கிட்டு 10 நிமிஷம் வேக வச்சு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மசாலாஸ் சேர்க்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த கிழங்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம், மசாலா ஃபுல்லும் படுற மாதிரி. அதுக்கப்புறமா சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஆல்ரெடி வேக வைக்கும் போது சால்ட்டு போடலை, இப்போ சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 செகண்ட் மட்டும் வச்சு நல்லா மூடி போட்டு வேக விட்டுறலாம். அதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டோன்னா நம்மளுக்கு காரசாரமான செப்பக்கிழங்கு ரெடி ஆகிடும். முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ப்ளீஸ் எல்லோரும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்